அந்த காலம் பயலைகள் ஒன்றுமே இல்லை. வேணுமென்று சொன்னால் இன்னும் நசல்கள் அதுகள் கிடந்தா பொங்குவாங்க. அதில் 5-6 வேப்பம் பத்திரம் அதுகளை கொண்டு மூலைகளில் ஆவணக்கம் கொத்த போட்டு தான் அந்த நேரம் எங்கள் அப்பாக்கள். வணக்கம், நான் கொள்ளிங்க. என்னடா ஒரு வித்தியாசமான இடத்த நிற்க யோசிப்பேன். பெண்ணுக்கு தெரிகிறது நான் செய்ய பிறந்த வயல் தான். பெரிய அளவில் இல்லை, ஒரு 10 ஏக்கர் தான் நான் செஞ்சேன். நான் போன முறை வீடியோவில் பார்த்துருப்பீங்க நீங்கள். என்ன சொன்னால் இந்த முறையும் செய்கிறதுக்கான இந்த வேலைகள்லாம் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இப்போ நாங்கள் பெஸ்ட்டு முதல் தரம் உழவியாச்சு. வயலுக்குள்ளே இருக்கிற இந்த புல்லுகள் தாண்டி அந்த அருகு கொத்துறோன்னு சொல்லுவாங்க, அதெல்லாம் செய்கிறதுக்காக தான் நான் வந்து நான் அந்த சின்ன சின்ன வேலைகளை நம்மளே செய்யலாம்ன்றதுக்காக தான் வந்து நான். என்னென்னு சொன்னால் நம்ம சிறிய அளவில் செய்கிறதால எல்லா வேலைகளும் நம்மளே செய்யணும். இப்போ உதாரணத்துக்கு ஒரு 10 ஏக்கர் அப்படி எடுத்து செஞ்சால் நம்ம ஆக்களை போட்டு எல்லாம் செய்யலாம். சிறிய அளவில் நம்ம செய்கிறதால இப்போ நம்மளே அதை பண்ணால் நமக்கு ஒரு லாபமாக இருக்கும். தாண்டி பெரும்புவம் பண்ணதில் எனக்கு போன முறை என்ன சொல்கிறேன், லாபம் இல்லை, அதில் நட்டமும் இல்லை, காலவம்னு சொல்லுவாங்க. அந்த என்ன சொல்கிறேன், ஆத்தி நீர் தான் செய்கிறது. அதில் எனக்கு சரியான லோஸ்ட். அதில் எனக்கு நிறைய கஷ்டப்பட்டு என்ன சொல்கிறேன், என்னோடய உடல் உழைப்பு கூட நிறைய போனது, காசும் கூட நிறைய லோஸ்ட் ஆகிடுது எனக்கு. இதில் ஒரு அதில் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் மட்டும்தான் எனக்கு, வேறு ஒன்றுமே கிடைக்கல எனக்கு. அதில் நமக்கான ஒரு உணவை நம்மளே உற்பத்தி செய்கிறேன்னு சொல்கிறது அது ஒரு என்ன சொல்கிறேன், அது ஒரு விருப்பம், அது ஒரு ஆசை எனக்கு. சின்னலேருந்தே அப்பாவோட நான் சொல்லியிருக்கேன் அவங்கள்ட்ட, அப்பாவோட நான் இந்த வயலுக்குள்ளே போவேன் அப்பா வெள்ளாமை செய்கிற காலங்கள்லாம். போன முறை வீடியோவில் பார்த்துருப்பீங்க. நிறைய நான் என்ன சொல்கிறேன், தண்ணி வச்சு நான் நிறைய கஷ்டப்பட்டு நான் மழை பெய்கிற டைம் நமக்கு என்ன சொல்கிறேன், அப்படியே தண்ணி தாண்டிருக்கும், அப்படியே மழை பெய்யாமல் இருக்கும். சரியாக நம்ம மோட்டரை கொண்டு வந்தோடனே அடுத்த நாள் மழை பெய்யும். அப்படி நிறைய கஷ்டம். விவசாயம் பண்ணுறது எவ்வளோ கஷ்டம் என்றதை நான் உணர்ந்த ஒரு தருணமாக இருக்கும் எனக்கு. என்னென்னு சொன்னால், இப்போ எடுத்த உடனே நம்ம ஒரு பெரிய அளவில் செய்யலாது. நமக்கு ஒரு அனுபவம் இல்லாமல் நமக்கு ஒரு சுய அறிவு இருக்கணும் அதை பெரிய விவசாயத்தை பற்றி. இருந்தால் தான் நம்ம பெரிய அளவு விவசாயம் பண்ணலாம். பெரிய அளவில் விவசாயம் பண்ணுற நீங்கள்லாம் இருப்பீங்க, இந்த வீடியோ பார்க்குறீங்க, யோசிப்பீங்க என்ன ஒரு அவ்வளோ பெரிய விவசாயம் பண்ணுறாரா, சின்ன அளவில் பண்ணி தான் வீடியோ எடுத்து போடுறாருண்டு. அப்படி இல்லை, இப்போ என்ன போல் செய்யணுமென்று ஆர்வம் உள்ளவங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ. ஒரு லாபத்தை நம்ம கட்டாயம் முதல் படியில் நம்ம பெற முடியாது. எவ்வளோதான் நம்ம எந்த விஷயத்தை படித்தாலும் கூட அந்த அனுபவம்ன்றது மனிதனுக்கு முக்கியமான உண்டு. அந்த அனுபவத்தை பெற்றுக்கொள்ளணுன்றதுக்காக தான் நான் இது வரைக்கும் பண்ணிக்கொண்டே வாரன். ஒரு சிறிய அளவில் விவசாயத்தை பண்ணிக்கொண்டே வாரன். அதை தாண்டி எனக்கு ஒழுங்கான ஒரு அனுபவம் கிடைச்ச பிறகு தான் நான் பெரிய அளவில் விவசாயம் பண்ணலாம். அப்போ நான் இன்றைக்கு எங்களோட வயலுக்குள்ளே வந்திருக்கேன். இன்றைக்கு நான் சின்ன சின்ன வேலைகளை வயலுக்குள்ளே செய்ய போகிறேன். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போவோம். அப்படின்ற வீடியோ எப்படி வருதுட்டு பார்ப்போம். இந்த முகத்தை பார்த்துட்டு போய் கருத்து போயிட்டு அப்படி ஆப்பிரிக்க காலகாலமாக இருக்குது. நான் அவ்வளோ கருத்து போயிட்டு நான் வெயில் அடிச்சடிச்சு வெயிலில் வந்து வேலைகிறாங்க தொடர்ச்சியா. அதனால் கொஞ்சம் முகம் நல்லா கருத்துட்டு பாருங்கள். நம்மளுக்கு பக்கத்தில் ஒரு ஆள் நெல் விதைச்சி கொண்டு இருக்காரு, தெரியுமா நினைக்கிறேன் அவங்களுக்கு. அவரோட கொஞ்சம் பேசுவோம், அவர் அனுபவங்களை கேட்போம் விவசாயத்தை பற்றி. நெல் அறிஞ்சிட்டு ஐயா வந்து கொண்டிருக்காரு, அவரோட பேசுவோம் நம்ம. பாருங்க வாராரு. இந்த வரம்பெல்லாம் நெல் இருக்குது, அப்படியே நெல்லை வச்சுட்டு அப்படியே போய் அங்கே வந்து எடுத்துகிட்டு அவரை பாட்டுக்கு எறிகிறாரு. நெல் அள்ளிக்கொண்டு கொடுப்பாங்க, அள்ளி கொடுக்குறதுக்கு ஆள் இல்லாத அவரே அள்ளிக்கொண்டு எறிகிறாரு. சரியா இப்போ அது இப்போ 5 ஏக்கர் 10 ஏக்கர் செய்வாங்க. அவங்க என்னது செய்கிறாங்கன்னா, அவங்க அதில் முதல் காண்றதுக்காக சரிதானே. இது நாங்கள் ஒரே ஏக்கரை செய்கிறேன்னுண்டா எங்களுக்கு சாப்பாட்டுக்காக. ஏண்டா அதை வச்சுருந்தா இப்போ அடுத்த முறை மட்டும் காணும், அரிசி வாங்க போத்து. அதுக்காக நாங்கள் இதை செய்கிறோம். ஒரே ஏக்கர் செஞ்சேன்டா, ஒரே ஏக்கர் செஞ்சால் சில நேரம் அடுத்த போகத்தில் நான் போன போகம் செஞ்சேன் 10 பேக்கு தான் இருந்துச்சு. நான் இந்த தடவை செஞ்சிருக்க இது மாதிரி போகும், அது இடப்போகும் செஞ்சு. இதுக்கு செஞ்சு அதை விடலாம் கூட விலை. ஏன்டா அதில் தண்ணி வாரது கொஞ்சம் தண்ணி வார குறைவு தானே. சில நேரம் வாய்க்காலில் தண்ணி வந்தால் தான் பாயும், அதில் குறைவு. இதில் எப்படியும் எல்லாம் கூட விலை. என்னடா வானத்து மழை தானே, அதை நம்பி தானே இந்த போகும் ஜெயிக்கிறாங்க. ஏக்கருக்கு இப்போ இந்த பகுதியில் எவ்வளோ விளையுங்க? ஏக்கருக்கு என்ன பக்கத்தில் விளைஞ்சிருக்கு எல்லாம் வந்து அது வந்து 4-5 ஏக்கர் 75 மூளைக்கிட்ட விளைஞ்சிருக்காது. நல்ல விளைச்சல் இப்போ நம்ம பெறணும்னு சொன்னால் என்ன செய்யணும்? நல்ல விளைச்சல் பெறணும்னு சொன்னால் நம்மளுக்குலாம் இருக்கு என்னென்ன செய்யணும். அதுக்குரிய பயலை என்ன, அதுக்குரிய மாதிரி அந்த நம்மளோட குழந்தை பிள்ளைகளை வளர்க்குற மாதிரி அதை வளர்க்கும். அந்த காலம் பயலைகள் ஒன்றுமே இல்லை. வேணுமென்று சொன்னால் இன்னும் நசல்கள் அதுகள் கிடந்தா பொங்குவாங்க. அதில் 5-6 வேப்பம் பத்திரம் அதுகளை கொண்டு மூலைகளில் ஆவணக்கம் கொத்த போட்டு தான்
அந்த நேரம் எங்கள் அப்பாக்கள் செஞ்சவங்க. தெரியும் பாத்தீங்களா ஓ நான் பார்த்துருக்கேன். இப்போ நான் கொத்து சாப்பிட்றாங்க, இந்த பிரியாணி சாப்பிட்றாங்க, அதுன்றாங்க இதுன்றாங்க. அந்நேரம் அது இல்லை. மீனும் இந்த குத்தரிசியும் இப்போ ஒரு கொம்பில் அரிசி நெல் குத்துறாங்களா, அப்போ உரலில் குத்தி அதை புடைச்சி ஆக்கி திண்டு நல்லபடியாக இறைச்சிக்காரு. அந்நேரம் ஒரு ஆட்டுக்கிடா சரி 1000 ரூபா 300 ரூபா 700 ரூபா அதெல்லாம் ஆக்கி சாப்பிட்ட வசதியாக தான் அவங்க அந்த நேரம் கிடந்து வந்தாங்க. இப்போ அப்படி இல்லை. நீங்கள் இதில் இந்த வீடியோ பார்க்குறாக்கள் ஆரம்போ எல்லாரும் இதைத்தான் செய்யுங்க. விவசாயம் மற்றது நிலத்தில் தான் பொன் சாமான் எல்லாம் வளருகின்ற மாதிரி பயிரை நாட்டுங்க, மலைக்கறியை போடுங்க, வெள்ளாமை செய்யுங்க. இதுதான் உங்களுக்கு முக்கியம். மற்ற படிப்பையும் பாருங்க, படிப்பை பாருங்க. படிப்பு மட்டும் கண்டு ஓட்டி இருக்கப்படாது. வளவுக்குள்ளேண்டான ஒரு துண்டில் நீங்கள் ஒரு கீரைண்டான கொஞ்சம் கொத்தி அந்த போகக்கிட்ட இல்லைனாலும் இல்லை தண்ணி ஊற்றி போங்க. அது தேவைப்படுது உங்களுக்கு. அதுதான் எனக்கு சொல்லுது. நன்றி நன்றி. இதுதான் அந்த காவலா பத்திரன்னு சொல்லுவாங்க. பாருங்க எப்படி இருக்குன்னு. ஏன்னா நம்ம வேலையை நம்ம செய்யக்குள்ள நமக்கு ஒரு நன்றி சொல்கிறேன், உடற்பயிற்சியாக இருக்கும். நம்மளோட வேலை முடிஞ்ச மாதிரி இருக்கும். உடம்பு அப்படியே வச்சு கொண்டு வந்தோம்டா ஒரு வேலையும் செய்ய மாட்டோம். நம்ம பின்னுக்கு எல்லாத்தையும் நம்மளும் பழகிக்கொள்ளணும் எல்லா விஷயங்களையும். காலையில் கொஞ்சம் நமக்கு வேலை அதிகமாக ஓடும். சாப்பிட்டு பிறகு தானே வேலையை ஸ்டார்ட் பண்ணணும். அது அப்புறம் ஃபுட்டெல்லாம் பற்ற வச்சு போட்டு தான் போகணும் வீட்டு. சரி கொஞ்சம் களைப்பார்வம் பார்த்துட்டு போய் முகத்தை எவ்வளோ இதாக இருக்குண்டு கொஞ்சம் களைப்பார அப்புறம் இந்த மரம் நிழல் இந்த மரத்தை பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குண்டு. இப்படியா இயற்கையாக நடத்த ஒரு சத்தமே இல்லை, பறவைகள் சத்தம் தான் இருக்குங்க. பாப்பா என்ன இருக்குது. இப்போ நான் வேலை செய்கிற வயலுக்கு பக்கத்தில் தான் இது ஒரு சின்ன ஒரு ஹோட்டல் இருக்குது. வீட்டிலேருந்து கொண்டு வரது நான் ஏர்லியாக வந்த வடிவா கொஞ்சம் சமைக்க முடியாது தெரியும் தானே. தம்பி மகன் இருக்குது, அவரை வச்சுருக்கணும். சமையல்லாம் பண்ண முடியாது வீட்டில். கீரைக்கறி நம்ம பிடிச்சது. மீன் இருக்குது, அடுத்தது வெண்டிக்காய். நம்மளோட வீட்டு சாப்பாடு மாதிரி தான் இருக்குது.
கரையான் புத்து சொல்கிறதா இது. ஒவ்வொரு வருஷமும் இங்கே வந்து வயல் செய்கிறவங்க இந்த வயலுக்குள்ளே இப்படி கரையான் புத்தோ ஏதோ பாம்பு புத்தோ ஏதோ ஒன்று இருந்தால் கட்டாயம் எடுத்து ஒரு பொங்கல் ஒன்று போடுவாங்க. சரி, வேலையெல்லாம் முடிஞ்சு பார்த்துருப்பீங்க. குப்பையெல்லாம் பார்த்து வச்சு நான் இன்றைக்கு சரியான டயர்ட் அருமையாக சாப்பாடு என்ன சொல்கிறேன் நல்லா இருந்தது. நம்ம வீட்டில் சமைச்ச சாப்பாடு மாதிரி இருந்தது. இந்த எப்படியான இடங்கள்ல இருந்து சாப்பிட்றது அதுவும் அந்த பார்சல் சாப்பாடு கட்டு சாப்பாடுன்னு சொல்கிறது அது டேஸ்ட்டாக இருக்கும். தொடர்ச்சியாக வீடியோ பாருங்கள், அவங்களோட கருத்துக்களையும் பதிவு செய்யுங்க. இப்போ எத்தனை வீடியோ முடிச்சுக்கொள்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா கட்டாயம் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப்